ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸல் பேசிக் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்ம வந்து எப்பயுமே எக்ஸல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மவுஸை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபுல் கீபோர்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ ரைட் ஆரோ, லெஃப்ட் ஆரோ, டவுன் ஆரோ, ஸோ ஆல்ட் கீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கீ. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு தான் இருக்கும். ஒன்று வந்து ஆல்ட் கீ, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்ட்ரோல் கீ. இது ரெண்டு தான் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறது. அந்த ரெண்டை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் இருக்கும். கண்ட்ரோல் கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரைட் சைடு ஒன்று இருக்கும், லெஃப்ட் சைடு கீக்கும் ஒன்று இருக்கும், ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ மெயினாக நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஷீட்ஸு. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷீட்ஸு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷீட்ஸ் வச்சுன்னா இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதிலே வந்து நீங்கள் ஷார்ட்கட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஷிஃப்ட் F11 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷீட் இன்க்ளூட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ரைட் கிளிக் பண்ணி டி ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் டெலிட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு ஷார்ட்கட்டு. ஸோ ஷார்ட்கட்ஸ் கீஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு ஆல்ட்டை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், இங்கே ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ இங்கே ஹைலைட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் தான். ஸோ அதில் நீங்கள் ஒவ்வொரு கீயை ப்ரெஸ் பண்ணும்போதும் ஸோ அதோட இன்டெப்த்தாக வந்து உங்களுக்கு போகும் உங்களுக்கு. ஸோ அதில் நீங்கள் வந்து என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் பேக்ரவுண்டு கலர் ஹெச் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா அந்த இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட்ஸோட மெயினான பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸும் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணும்போது ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹோமுக்கு ஹெச்சு, அதுக்கப்புறம் வந்து கலருக்கு வந்து திரும்ப ஒரு ஹெச்சு, இல்லை நீங்கள் ஃபாண்ட் கலர்னாக்கா எஃப்சி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த ஃபாண்ட் கலர் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணிவிட்டு ஸோ எப்பயுமே யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது தான் அது வந்து உங்களுக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஷீட்ஸ் பார்த்துட்டோமா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மெனு பாராக நம்ம பார்த்துக்கலாம் இப்போது. ஸோ இப்போ ஹோமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஃபார்மேட் பெயிண்டர். இந்த ஃபார்மேட் பெயிண்டருங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு நேம் இருக்குது, இந்த இடத்துல இந்த ஃபார்மேட் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்மேட் பெயிண்டரை இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வேறு இடத்துல என்ன பண்ணுறீங்களோ அந்த ஃபார்மேட்டை அப்படியே உங்களுக்கு டிட்டோவாக வரும். ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்மேட் பெயிண்டருங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இதை ஃபுல்லாகவும் ட்ராக் பண்ணலாம், இல்லை நீங்கள் செப்பரேட்டாக வேணாலும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம், எங்கே எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஃபார்மேட் பெயிண்டர். ஸோ காப்பி பேஸ்ட் வந்து நார்மலாக நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணி வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணுறது. ஸோ Ctrl+C Ctrl+V உங்களுக்கு அதுதான் காப்பி பேஸ்ட் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேம் அதே தான் இருக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸு, பேஸ்ட் வேல்யூஸு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட் வேல்யூஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணால் பேஸ்ட் ஸ்பெஷல்னு இருக்கும். ஸோ இதில் வேல்யூஸ்னு இருக்கும். வேல்யூஸ் மட்டும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன்னா இந்த ஃபார்மேட் இல்லாமல் வெறும் வேல்யூ மட்டும் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும் இங்கே கிடைக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு வேல்யூஸ். ஸோ அதே தான் இங்கேயும் வந்துட்டு பேஸ்ட் வேல்யூஸ்ன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃபார்முலாஸ் ஃபார்முலா மட்டும் பேஸ்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ டிரான்ஸ்போஸாக பேஸ்ட் ஆகும். நோ பார்டர்னாக்கா பார்டர் இல்லாமல் பேஸ்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ டிரான்ஸ்போஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு இது டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா ஸோ இப்போ நான் இது எப்படி பண்ணேன்னு கேட்டிங்கனாக்கா Ctrl D கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே டவுன் ஆகும். அதுதான் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸு. ஸோ நம்ம ஃபுல்லாக எக்ஸல் பேசிக் பார்க்கும்போது இன்டர்மீடியட்டில் வந்துட்டு அடிக்கடி நான் வந்துட்டு அந்த ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+D கொடுத்தோம் அப்படின்னாக்கா எது வரைக்கும் நீங்கள் வச்சு டவுன் கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு கண்ட்ரோல் டவுன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷலில் போயிட்டு இங்கே டிரான்ஸ்போஸ்ன்னு இருக்கும், இதை டிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டிரான்ஸ்போஸ் ஆயிரும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி திரும்ப வேணாலும் நீங்கள் பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுத்து டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் வெர்டிகல் இது எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம் உங்களுக்கு. அதுதான் டிரான்ஸ்போஸ். ஸோ சேம் தான் வந்து இங்கே இருக்கிறதோ டிரான்ஸ்போஸ். நீங்கள் ஒன்ஸ் காப்பி பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹைலைட் ஆயிரும். ஸோ அது மட்டும்தான் இங்கே இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுறது தான். என்ன ஃபாண்ட் வேணும், என்ன ஃபாண்ட் சைஸ் வேணும், ஸோ ப்ளஸ் போல்டாக வேணுமா, இட்டாலிக்காக வேணுமா, அண்டர்லைன் வேணுமா, ஸோ இது எல்லாமே பார்டர். ஸோ இந்த எக்ஸலில் இந்த பாக்ஸ் இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் கட்டமாக இருக்குது நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்தால் வரும்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. கண்டிப்பாக வராது, உங்களுக்கு பிளாங்க் ஷீட் தான் வரும். ஏன்னா நீங்கள் இங்கே பிரிண்ட் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பிளாங்காக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த பாக்ஸ் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு. ஸோ அதோட பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பார்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த பிரிண்ட் அவுட்டில் வந்துட்டு உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த லைன்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு, இல்லைனா உங்களுக்கு லைனே வராது உங்களுக்கு.
ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துக்கு இந்த ஷீட்டுக்கு போய்க்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த டாட் லைன் வந்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரிண்ட் ப்ரீவியூக்காக வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ நான் இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பார்டர் கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபுல்லாக பார்டர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வேணும்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம், ஃபாண்ட் கலர் வேணும்னா ஃபாண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்து சென்டரா, லெஃப்ட் அலைன்டா, ரைட் அலைன்டா, ஸோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த வார்ட் டெஸ்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு பெரிய நேம் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் மைக்ரோசாஃப்ட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எம்ஐசி மைக்ரோசாஃப்ட்னு இருக்குது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வார்ட் டெஸ்ட் வந்து நம்ம மடக்கி எழுதுவோம் இல்லையா யூஸ்வலாக, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் இந்த வார்ட் டெஸ்ட் கொடுக்குறோம் நம்ம. ஸோ வார்ட் டெஸ்ட் கொடுத்துட்டோம்னா நம்ம யூஸ்வலாக வந்து நோட்டில் எடுக்கும்போது இடம் பத்தல கீழே எழுதுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கொடுக்குறது தான் வார்ட் டெஸ்ட்டுன்னு கொடுக்குறது. ஸோ அதே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மெர்ஜன் சென்டர். ஸோ இப்போ நம்ம 2 செல்லுக்கு வந்துட்டு சேர்த்து ஒரே செல்லாக மாற்றணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஜனவரி, இது பிப்ரவரின்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம மந்த்து வந்து நம்ம வந்து ஒரே இதாக மாற்றணும். அப்போ வந்து இது ரெண்டையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மந்த்துன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு மெர்ஜ் ஆப்ஷனு. ஸோ மெர்ஜில் வந்து மெர்ஜ் அண்ட் சென்டர். ஸோ இதை எடுத்து விட்டிங்கன்னா ஸோ திரும்ப அதே பழைய ஃபார்முக்கு வந்துடும் உங்களுக்கு, சிங்கிள் செல்லாக இருக்கிறது. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரோ. ஸோ இங்கே இருக்கும் ரோ ஹைட்டுன்னு இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரோ. ஸோ இது வெர்டிகலாக இருக்கிறதும் ஹரிசாண்டலாக இருக்கிறதும் காலம் வித்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ ரோ, இது வந்து காலம். சரிங்களா? காலமில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் இருக்கும், ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஏலேருந்து அதை போய்கிட்டே இருக்கும். ஸோ ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கும், நம்பர்ஸில் இருக்கும் அது ரெண்டுமே உங்களுக்கு. ஸோ இது 2 தான் இதில் வந்து மெயினாக உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ வார்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் இது ஜென்ரல். ஸோ ஜென்ரல் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, இல்லை வந்துட்டு ஒரு நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இதில் வந்து ஜென்ரல், நம்பர், கரன்சி நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம், டேட்டு, டைமு எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டைமுக்கு நமக்கு ஷார்ட்கட்ஸ் வேணுனாக்கா Ctrl+Shift:: கொடுத்தீங்கன்னா டைம் வரும், Ctrl:: கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் வரும், உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பர்சன்டேஜ், டிஜிட்டு. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு நம்பர் டைப் பண்ணுறோம், அதோட வந்து டாட் கொடுத்து நம்ம டைப் பண்ணுறோம். அந்த டாட்ஸ் வந்து தெரியல அப்படின்னாக்கா இது நம்பர் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸோ டிக்ரீஸும் பண்ணலாம். நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது தான் இது உங்களுக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ ஏதாவது ஒரு வந்து டெக்ஸ்ட் இருக்குது, இது வந்து நம்ம வந்து டூப்ளிகேட் இருக்குது, ஹைலைட் பண்ணணும்னா ஹைலைட்டட் டூப்ளிகேட்னு கொடுத்தீங்கன்னாக்கா டூப்ளிகேட் ஹைலைட் ஆகும். யூனிக் வேல்யூ வேணாலும் யூனிக் வேல்யூ ஹைலைட் ஆகும் உங்களுக்கு. ஸோ எது வேணுமோ நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் டூப்ளிகேட். கிரேட்டர் தென் நம்பர்ஸ் இருக்கிறது, லெஸ் தென் நம்பர் இருக்கிறது. ஸோ பிட்வீன் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்குள்ள எனக்கு இருக்கிற வந்துட்டு ஹைலைட் பண்ணணும். எக்ஸாக்டாக வந்து ஈக்குவல் டு எனக்கு வந்துட்டு வெறும் ஏபிபின்னு இருக்கிறது மட்டும் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா ஏபிபின்னு இருக்கிறது மட்டும் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏபிபின்னு இருக்கிறது ஹைலைட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் என்னென்ன வேணுமோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட்டோ இல்லை வந்து நம்பரோ ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறதா வந்துட்டு இதில் இருக்கிற கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹைலைட்டிங். ஸோ அதே மாதிரி டாப் 10 ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு கலர் கொடுக்குது. ஸோ இங்கேயே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் உங்களுக்கு மெயின். ஸோ டாப் 10னா மேலே இருந்த டாப்பு, இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பாட்டமில் இருக்கிறது. ஸோ இந்த கலரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கலர் ஸ்கேலில் ஹையஸ்ட்டு வந்து க்ரீன் கலரில் இருக்கும், லோயஸ்ட் வந்து ரெட்டில் இருக்கும். ஸோ இதில் ஹையஸ்ட்டு வந்து ரெட்டில் இருக்கும், லோயஸ்ட் வந்து க்ரீனில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா லோயஸ்ட் இருக்கிறது, அதாவது ஃபஸ்ட் ரேங்க் இருக்கிறதா வந்து க்ரீனில் வரணும். ஸோ அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து நீங்கள் மாற்றி கொடுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்போஸ் வந்து அக்யூரசி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி ஹைலைட் பண்ணுவோம், இதுக்கு ஒரு நார்மல் நம்பர்ஸ்க்கு ஒரு ஹைலைட் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஐகான் ஸ்கேல். ஸோ இது நீங்கள் கொடுக்கும்போது ஒரு நம்பர்ஸ் இருக்குது 25 10, இல்லை வந்து ரேங்க் இருக்குது, இல்லை மார்க்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா ஸோ அதில் எது வந்து உங்களுக்கு எந்த கண்டிஷனில் இருக்குது ஐகான்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுவே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கும். எது ஹையஸ்ட் நம்பரோ அது வந்து உங்களுக்கு க்ரீன்லேயும், லோயஸ்ட் நம்பர் ரெட்லேயும், ஸோ ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற நம்பரை வந்து எல்லோலையும் அதுவே வந்து டிஃபைன் பண்ணிக்கும். ஸோ எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ 4 இருக்கிறது வந்துட்டு ஸோ 4ஆக கன்சிடர் பண்ணிக்கும், 3 இருக்கிறது 3 டிஜிட்ஸாக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ ஐகான் வந்து செட் பண்ணுறது அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இல்லை எனக்கு செப்பரேட்டாக ரூல்ஸ் வேணும், செப்பரேட் ரூல்ஸ் வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸாக ரூல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் ஃபார்முலா கொடுத்து. ஸோ அது ஃபார்முலாவில் நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கலாம்.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினாக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். சரி, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நான் கொடுக்குறேன். ஸோ பர்டிகுலராக சின்ன டெக்ஸ்ட் தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஹோல் ரோவை இப்படி செலக்ட் பண்ணியோ இல்லை ஹோல் காலமை செலக்ட் பண்ணியோ நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸல் ஃபுல்லாக அப்படியே ஹேங் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இப்படி கொடுக்கும்போது நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் டூப்ளிகேட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுக்கும்போது அதோட எம்பி ரொம்ப அதிகமாகிடும். ஸோ ரொம்ப ஹேங் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால் மினிமமான டெக்ஸ்ட் மட்டும் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபார்மேட் டேபிள். ஸோ நீங்கள் இந்த டேபிள் வந்து போடுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி டேபிள் போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஸோ இந்த ஃபார்மேட்டில் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் எனக்கு டேபிள் ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் டேபிள் போய்ட்டு இந்த ஃபார்மேட்டை கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவே ஹெட்டர் எடுத்துக்கிச்சு ஃபார்மேட் செட் பண்ணிடுச்சு. ஸோ நாம் ஸ்பெசிஃபையாக வந்துட்டு ஒரு ஃபார்மேட் வந்துட்டு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க டிஃபால்ட்டாக வந்துட்டு நிறைய ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஏதாவது வந்துட்டு நீங்கள் ஃபார்முலா போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதுவே வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ப்ளஸ் வந்துட்டு நான் இங்கே இருக்கிறது கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா செல்லையும் அதுவே ஆட்டோ ஃபில் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃபார்மேட் டேபிள் கொடுக்குறது. நம்ம எந்த ஒரு டெக்ஸ்ட்டு வந்து ஃபார்முலாவோ இல்லை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு யூனிக்கான இதுக்கு நம்ம ஒரு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது ரிமைனிங் இருக்கிற எல்லா செல்லுக்கும் அது ஆட்டோ அப்டேட் ஆகிக்கும். அதுதான் வந்து இந்த ஃபார்மேட் செல்லில் கொடுக்குது. ஸோ இந்த செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் ஃபார்மேஷன் தான். நம்ம இங்கே என்ன கலர் கொடுக்குறோமோ அதே தான் கலர்ஸ். ஸோ இன்செர்ட்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம புது ஷீட் போய்க்கலாம். இப்போது இல்லை இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக இங்கே செலக்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஃபுல் ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வந்து ரோ வந்து இன்சர்ட் ஆகும். கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு ரோ வந்து டெலிட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் காலம் வைஸ் வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். காலம்க்கு வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்து கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு காலம் இன்சர்ட் ஆகும். கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு காலம் டெலிட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ரோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார், காலம்க்கு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். ரெண்டுமே ஸ்பேஸ் பார் தான். பட் ஆனால் காலம்க்கு கண்ட்ரோல் கொடுக்குறோம், ரோக்கு வந்து ஷிஃப்ட் கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டு தான் மெயின். ரெண்டு கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், மைனஸ் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு டெலிட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து பர்டிகுலர் செல்லு வேணும்னாலும் கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகும். ஸோ நான் இப்போ இங்கே கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபுல் ரோ ஏன் இன்செர்ட் ஆகும்னா இது வந்து ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட் டேபிள் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே கொடுக்குறேன் பாருங்கள், கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுக்குறேன் நான். ஸோ இது கேட்கும் ஒரு செல் வந்து டவுன் பண்ணவா, ரைட் சைட் போடவா, இல்லை வந்து என்டையர் ரோவே வந்துட்டு உங்களுக்கு இன்செர்ட் பண்ணணுமா, எப்படி இன்செர்ட் பண்ணணுங்கிறது கேட்கும். இப்போ எனக்கு ஒரே ஒரு செல் மட்டும் ஷிஃப்ட் டவுன் ஆகணும் அப்படின்னாக்கா அது உங்களுக்கு டவுன் ஆகும். ஸோ அதுதான் மெயினாக வந்துட்டு இங்கே இருக்குது இன்செர்ட்டு, டெலிட்டு, ஃபார்மேட்டு. இது எல்லாமே அதே தான் உங்களுக்கு. ரோவோட ஹைட்டு, ஸோ இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரோவோட ஹைட் இருக்கும். இது வந்து காலமோட ஹைட்டு வந்து இங்கே இருக்கும் உங்களுக்கு. காலமோட ஹைட் இங்கே இருக்கும், வித் இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தான் இதில் இருக்குது. ஷீட் ரீநேமு, ஸோ இந்த ஷீட்டில் வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இருக்கிறது தான் உங்களுக்கு ஷீட் ரீநேமு, மூவ் அண்ட் காப்பி பேஸ்ட்டு, ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்கிறது ஃபார்முலாஸ். ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்கிறது மட்டும் இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம இங்கே என்ன டைப் பண்ணாலும் அது வந்து இந்த இடத்துல டிஸ்பிளேல தெரியும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இப்போ நம்ம ஆப்பிள் டைப் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நீங்கள் இதை வந்து டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப F2 கொடுத்து டைப் பண்ணணும்லாம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கோ கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு நான். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கோ நீங்கள் அப்படியே வச்சு டைப் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ அதுதான் எக்ஸலில் இருக்குது. ஸோ இந்த எக்ஸல் இந்த இடத்துல எந்த செல்லில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது வந்து இந்த இடத்துல டிஸ்பிளேல தெரியும். சரிங்களா? ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன். இதுதான் வந்து ஃபார்முலா இருக்கிறது ஃபுல்லாகவே. ஸோ இந்த f(x) கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஃபுல் ஃபார்முலா வரும் உங்களுக்கு. ஸோ மோஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு இங்கே காட்டுது. ஸோ அதே தான் வந்து இங்கேயும் காட்டும். ஸோ இந்த ஆட்டோ சம்லையும் அதே தான் காட்டும். ஸோ சப்போஸ் நம்ம இப்போ ஆல்னு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இருக்கிற எல்லா ஃபார்முலாஸுமே வரும் உங்களுக்கு. சம், இஃப், விலுக்கு, பிவோட் டேபிள், சர்ச்சு, உங்களுக்கு மிட்டு எல்லா ஃபார்முலா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறது உங்களுக்கு. ஸோ ஹைப்பர் லிங்க்கு, என்னென்ன கவுண்டிவ் ஃபார்முலா, ஸோ என்னென்ன ஃபார்முலா வேணுமோ எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ லுக்அப் அண்ட் ரெஃபரன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து கேட்டகரி வைஸ் பார்க்கணுன்னாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். டேட்டோட ஃபார்முலா, டைமோட ஃபார்முலா, ஃபினான்சியல் ஃபார்முலா, என்ன ஃபார்முலா வேணாலும் உங்களுக்கு இதில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான் இது. ஸோ இது வந்து கிளியர் பண்ணுறது. ஸோ நம்ம யூஸ்வலாக இது டெலிட் பண்ணி செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கிளியர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இது. டெலிட் பண்ணுறதுக்கு பேஜ் டவுன் அழுத்திட்டேன் நான். ஸோ அதே மாதிரி கண்ட்ரோல் பேஜ் டவுன், கண்ட்ரோல் பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா ஷீட் வந்து மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஷீட் வந்து மூவ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஷீட்டுக்கு போகிறேன் நான், கண்ட்ரோலில் பேஜ் அப் அழுத்தி இப்போ பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷீட்டாக வந்துட்டு கீழே வருது. அதுதான் பேஜ் அப்பு, பேஜ் டவுனு.
ஸோ அதுக்கப்புறம் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கனாலும் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கிறது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் தான். ஸோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்லேயே நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து ஃபைண்ட் பண்ணுறது வந்து ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஃபார்மேட் வச்சு ஃபைண்ட் பண்ணலாம்.